ஸோ இப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறப்போ வந்து என்ன ப்ராஃபிட் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க? ஸோ இப்போ இந்த ஒரு 1.5 வருஷத்தில் வந்து இப்போ என்ன ரெவென்யூ நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க? ஓகே, ஸ்டார்டிங்கில் வந்து நான் மந்த்லி ஒரு 5K அந்த மாதிரி தான், 5000. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 6 மந்த்லாம் ஒரு 25K 30K அந்த மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ வந்து சீசன் டைம் அப்படின்னா வந்து நமக்கு லேக்ஸ் கணக்கில் கூட வரும். ஆனால் அன்சீசன் டைமில் வந்து அவ்வளோ வராது. மினிமம் பார்த்தீங்கன்னா 60Kலேருந்து 1 lakh வரைக்கும் நம்ம வந்து இதில் நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு ஏக்கரா அந்த மாதிரியான இடம் இருக்குன்னா அதில் எத்தனை பெட்டிகள் அவங்க வைக்கலாம்? 10 பெட்டி வைக்கலாம். 10 பெட்டி வைக்கலாம். ஸோ அதுலேயுமே வந்து அவங்க மந்த்லி வந்து எவ்வளோ தேனை அவங்க கலெக்ட் பண்ணிக்க முடியும்? சுற்றியும் பூ இருக்கிறத பொறுத்து தான். இப்போ தென்னந்தோப்பில் வைக்கிறாங்கன்னா 2-3 மாதம் ஆகிடும். இல்லை நல்ல பூ இருக்கிற ஏரியா, இப்போ மாந்தோப்பு வந்து இந்த ஜான்வரி பிப்ரவரி வந்து பூக்குது, அந்த டைம் போய் வைக்கிறோன்னா 20 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ண முடியும். அதாவது இந்த தேனி ட்ராவல் பண்ணுற தூரம் பார்த்தீங்கன்னா மினிமம் 1 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணும் 4 டைரக்ஷன்லையும். அதுக்குள்ளே உங்களுக்கு பூக்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ மேஜராக இந்த பாக்ஸ் வச்சு நம்ம ஹனி கலெக்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் செட்டப்பில் தான் நம்ம அதை பண்ண முடியுங்களா? இல்லை வீட்டில் இல்லை சிட்டி சைடில் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா? சிட்டி சைடில் நாங்கள் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் வைக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து பாசிபிள் இல்லை. ஸோ அதனால் மொட்டை மாடியில் ஒரு பெட்டி நிழலில் வச்சு நம்ம வளர்க்கலாம். ரொம்ப பெருசாக பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபார்ம் தான் பெட்டர்.